கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 53 அதிகாரம் 6வது வசனம். இந்த 53வது அதிகாரமானது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை பத்தி மிக தெளிவா சொல்லியிருக்கும். அவர் சிலுவையில மரணமாக போறாரு. எதுக்காக அவருடைய மரணம் அங்கே ஏற்படுகிறது, எதனால் அவர் தன் ஜீவனை கொடுக்கிறார் அப்படிங்கிற அந்த நிகழ்வை இங்க தீர்க்க தரிசனமாக உரைச்சிருப்பாங்க. சரி, இப்ப எதுக்காக அவருடைய சிலுவை மரணம் நியமிக்கப்பட்டு இருந்தது, எதனால பிதாவாகிய தேவன் அவருடைய மரணத்தை முன்கூட்டியே அவருக்கு அறிவிச்சிருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நாம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னு வைங்களேன், ரொம்ப பயங்கரமா இருக்கும். இப்ப நமக்கு எப்ப என்ன நடக்குதுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. நாம எல்லாருமே 100-120 வயசு வாழ போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். திடீர்னு தலைவலி வந்துருச்சுன்னா மாத்திரை போடுறோம், ஒரு கை கால் வலி வந்துருச்சுன்னா மாத்திரை போடுறோம், ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போறோம். ஏதாவது ஒரு வியாதி வந்துட்டாக்கா நாம என்ன பண்றோம், நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். எதுக்காக அப்படின்னா நாம ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இத்தனை வருஷம் தான் நீ வாழ போற, இந்த வயசுல நீ இப்படிதான் மரிக்க போற அப்படிங்கிற அந்த மரணத்தின் நிகழ்வை நமக்கு முன்கூட்டியே அறிவிச்சிருந்தாங்கன்னா நமக்கு வாழ்க்கை ஒரு விரக்தி அடைஞ்ச மாதிரி ஆயிரும். ஆனா இங்க இயேசு கிறிஸ்துக்கு அப்படி அறிவிக்கப்பட்டது. அவருடைய பிதாவினுடைய திட்டம் என்னன்னா, அவர் இப்படித்தான் மரிக்கணுங்கிறதுக்காக அவர் இந்த பூமிக்கு அனுப்பிச்சார். சரி, எதனால அவருக்கு அப்படி ஒரு மரணத்தை அவர் நியமிச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த 6வது வசனம் சொல்லுது பாருங்க, நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நாம எல்லாரும் ஆடுகளை போல, அதாவது ஆடு மேய்க்கிறப்போ அந்த மேய்ப்பனானவன் ஆடுகளை கொண்டு போய் ஒரு இடத்துல விடுற, ஒரு பட்டியல அடைச்சு வச்சிருப்பான். அந்த பட்டியல அடைச்சு வச்சிருக்கிற வரைக்கும் அந்த ஆடு ஒழுக்கமா இருக்கும், அதுக்குள்ளேயும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கும். அந்த பட்டியை திறந்த விட்ட உடனே அது இஷ்டம் போல ஓட ஆரம்பிக்கும். அது தனக்கு எங்க பச்சையெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ அங்கெல்லாம் ஓடிரும். ஒரு மேய்ப்பன் சொல்றத கேட்கலாம், அல்லது மேய்ப்பன் நம்மளை வழி நடத்துவான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம பட்டியை திறந்த உடனே என்ன பண்ணியாச்சு, எல்லாம் அங்கங்க ஓடிரும். அது இஷ்டம் போல ஓடும். சில இப்பெல்லாம் பாக்குற இடத்துல எல்லாம் வீடுகள் ஆயிருச்சு, எல்லாம் கிராமங்கள் ஆயிருச்சு. அப்பவெல்லாம் காட்டு பகுதி தானே. அந்த காட்டு பகுதிக்குள்ள இருந்து பல மிருகங்கள் எல்லாம் வரும். நரி வரும், ஓநாய் வரும், சிறுத்தைகள் வரும். பல மிருகங்கள் இந்த ஆடுகளை வேட்டையாடிட்டு போயிடும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆடுகள் தான் இஷ்டம் போல போனதுதான் காரணம். இப்போ அந்த மந்தையினோட முதலாளி என்ன கேட்பானா, அந்த மேய்ப்பனை தான் கேட்பான். அதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்காக வேண்டி இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவானா, இந்த ஆடுகளை ரொம்ப எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் பின்னால போய் அதையெல்லாம் ஓட்டிட்டு ஒரு இடத்துல நிக்க வச்சு மறுபடியும் எண்ணி பட்டியல் அடைப்பான். எவ்வளவு ஒரு துக்கமான ஒரு காரியம், எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் பார்த்தீங்களா. சாதாரண ஆடுகளுக்கே இவ்வளவு பொறுப்பு இருக்கிறது, ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனுக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்குன்னா, இந்த உலகத்துல அதிசய பிறவிகளாகிய மனித பிறவி பெற்றிருக்கிற நாம ஒழுக்கமா இருக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் எவ்வளவு பாடுபட்டிருப்பார் நினைச்சு பாருங்க. அதைத்தான் இங்க சொல்றார், நீங்களும் ஆடுகளை போல உங்கள் இஷ்டப்படி தெரிஞ்சீங்க. நாம எல்லாரும் அப்படிதான் தெரிஞ்சோம். சில பேர் விபச்சாரத்தை தேடி போறாங்க, சில பேர் மதுபானத்தை தேடி போறாங்க, சில பேர் பதவியை தேடி போறாங்க, சில பேர் பொருளை தேடி போறாங்க,
சில பேர் ஐஸ்வர்யத்தை தேடி போறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல வழியில தேடி போனா பரவாயில்ல. எப்படியாவது ஒரு வழியில, தப்பான வழியில கூட இந்த பதவியும் இந்த பொருளையும் இந்த ஐஸ்வர்யத்தையும் இந்த எல்லாவற்றையும் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற வெறித்தனமா போறாங்க. சில பேர் சிற்றின்பத்தை தேடி போறாங்க. அன்பானவர்களே, இப்படி இஷ்டம் போல தெரிஞ்ச நமக்கு நாம கண்ணுக்கு தெரியாம நாம உணராமையே பல பாவங்களை அக்கிரமங்களை நாம செய்யறோம். செஞ்சு முடிச்சு அதனால ஒரு பலன் நமக்கு வர்றப்பதான், அதனால பாதிப்பு வர்றப்பதான் ஐயோ நாம இந்த தப்ப பண்ணிட்டோமே அப்படின்னு நாம நினைக்கிறோம். அது வரைக்கும் அதை நினைக்கிறது இல்லை. ஒரு மிகப்பெரிய தப்பே பண்ணி அதுல நமக்கு ஒரு பலன், நல்ல ஒரு பணமோ பொருளோ கிடைச்சிருச்சுன்னா அதுல செஞ்சிருக்கிற அந்த பாவமும் அக்கிரமும் கண்ணுக்கு தெரியாது. அதனால பாதிக்கப்பட்டு உட்கார்றப்பதான் நாம என்ன நினைப்போம், ஐயோ நாம தப்பு பண்ணிட்டோம், நாம அக்கிரமம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைப்போம். அன்பானவர்களே, ஆனா இங்க பாருங்க, நீங்க பணம் அடைஞ்சு ஐஸ்வர்யவானா இருந்தாலும் பரவாயில்ல, பாதிக்கப்பட்டு ஏழ்மையான நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்க இஷ்டம் போல நடந்து நீங்கள் செய்த அக்கிரமத்தை, நாம எல்லாரும் செய்த அக்கிரமத்தை, மீறுதல்களை பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு, தன் சொந்த குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே சுமத்துகிறார். நீதான் அதுக்கு காரணங்கிறார். நீ இந்த பூமிக்கு போற, அங்க எல்லாரையும் மேய்க்கணும், நீ எல்லாருக்கும் அறிவுரை சொல்லணும், எல்லாருக்கும் போதனை சொல்லணும், எல்லாருக்கும் பிதாவாகிய தேவனை பத்தி நீ சொல்லணும், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுங்கிற சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்படி எல்லாம் அறிவிச்சு அதுக்கப்புறமும் இந்த மக்கள் அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் விழுந்தாங்கன்னா அதை நான் உங்ககிட்ட தான் கேட்பேங்கிற. அதைத்தான் சொல்றாரு, நம்ம எல்லாம் நம்ம இஷ்டம் போல தெரிஞ்சோம், நம்ம வழி தப்பி போனோம், ஆனா கர்த்தரோ நம்ம எல்லாரும் செஞ்ச அக்கிரமத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மேல சுமத்தினார். நீதான் காரணம், உங்ககிட்ட தான் நான் கேட்பேன், கணக்கு கேட்பேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். இப்ப அவர் இந்த 33.5 ஆண்டு காலமும் இந்த உலகத்துல வாழ்ந்ததுல ஒரு 3 ஆண்டு காலம் சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் தன்னை அர்ப்பணிச்சு பல இடங்கள்ல பல சுவிசேஷங்களை அறிவிச்சிருக்கார். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக நிறைய சீசர்களை தேர்வு பண்ணாரு, அவர்களையும் இந்த உலகத்துக்குள் அனுப்பிச்சாரு. இன்றைக்கு வரை சீசர்கள் தேர்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை கேட்டுட்டு தப்பு பண்றாங்க பாத்தீங்களா, அந்த தப்பை இயேசு கிறிஸ்து கிட்ட தான் கேட்பேங்கிற. அதுக்காக தன் ஜீவனையே கொடுத்து இருக்கிறேன் அப்படிங்கிற இயேசு கிறிஸ்துவை தான் கேட்பார். அப்ப நாம என்ன பண்ணணும், அவருக்கு நாம உண்மையுள்ளவர்களா, அவருக்கு நாம நன்றியுள்ளவர்களா இருந்தா தான் நம்முடைய அக்கிரமம் அவர் மீது சுமராம இருக்கும். நாம பாவம் பண்ணாம இருந்தா தான் நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அதற்கு அவர் பலியாக மாட்டார். நாம அவரை மேன்மைப்படுத்துறவராய் இருப்போம், நாம அவரை உயர்த்துகிறவராய் இருப்போம். அப்ப ஒவ்வொரு நாளும் நாம செய்கிற ஒவ்வொரு தவறும், நாம பேசுகிற ஒவ்வொரு தப்பான வார்த்தையும், நாம செய்கிற ஒவ்வொரு தப்பான செயலும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கணக்கு கேட்பார் பிதாவாகிய தேவன். அப்ப நமக்காக வேறொருத்தர் ஏன் பலி சொல்லணும், நமக்காக வேறொருத்தர் ஏன் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள வந்துச்சுன்னு வைங்களேன், நாம தப்பு பண்ண மாட்டோம். ஏப்பா நீ செஞ்ச தப்புக்காக அவர் ஏப்பா பலியாகணும் அப்படிங்கிற அந்த மனசாட்சி நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாம என்ன பண்ண மாட்டோம், தப்பு பண்ணவே மாட்டோம். அன்பானவர்களே, இப்ப பிதாவாகிய தேவன் எது செஞ்சாலும் சரி, இயேசு கிறிஸ்துவோட 2வது வருகை வரைக்கும் நாம எந்த தப்பு பண்ணினாலும் அதை யார் மேல சுமத்துறாரு தெரியுமா, இயேசு கிறிஸ்து மேலதான் சுமத்துறாரு. அவரை தான் கேள்வி கேட்கிறார், அவர் தான் நமக்கு பொறுப்பானவர். அப்ப நமக்கு உணவு கொடுத்து, நமக்கு உடை கொடுத்து, நமக்கு ஆரோக்கியம் கொடுத்து, நம் மீது அன்பு செலுத்தி, நம் மீது கிருபை காட்டி, நமக்கு நற்காரியங்களை அறிவிச்சு, நன்மைகளை நாம சுதந்திரிக்கும்படியா சமாதானத்தோடு இந்த பூமியில வாழ வேண்டும் என்பதற்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஒரு அவமானத்தை உண்டு பண்ணலாமா? நினைச்சு பாருங்க.
அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நம்ம இஷ்டம் போல தெரியக்கூடாது. நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும். நமக்குள்ள ஒரு எல்லையை வகுத்துக்கணும். நம்மை சுற்றில் ஒரு வட்டம் போட்டுக்கணும். இதுதான் வாழ்க்கை. இப்படிதான் வாழணும். இப்படி வாழ்ந்தா தான் நான் மட்டும் இல்ல, எனக்காக மற்ற யாரும் பலியாக மாட்டாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள வரணும். அப்ப இம்மானுவேலர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, நம்மை சுற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நமக்கான வாழ்க்கையின் முறையை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை நம்ம பின்பற்றி வாழ்ந்தாவே போதும். ஏங்க நமக்காக வேறொருத்தர் பலியாகணும்? சிந்திச்சு பாருங்க. இப்ப வேறொருத்தருக்காக நாம பலியாவோமா? யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக நான் ஏத்துக்கிறேன் நாம பலியாகுமா? மாட்டோம். ஏன்னா மத்தவங்களுக்காக நாம ஏன் சாகணும், மத்தவங்களுக்காக நாம ஏன் பொறுப்பெடுத்துக்கணும்னு நாம நினைக்கிறோம்ல. அதே மாதிரி நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக, நம்முடைய செயலுக்காக வேறொருத்தர் ஏன் பொறுப்பெடுத்துக்கணும்? நம்முடைய ஆண்டவரை ஏன் நம்ம அதுல பலிகடாய் ஆக்கணும்? அப்படிங்கிற சிந்தனை எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சுனாவே நாம கிறிஸ்துவை உயர்த்துகிறவர்களா இருப்போம். கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர்களா இருப்போம். கிறிஸ்துவுக்கு நன்றியுள்ளவர்களா இருக்கும். அன்பானவர்களே, இந்த வார்த்தையின்படி நம்ம இஷ்டம் போல தெரியாம, நம்ம கண்ட பக்கம் நம்ம போகாம, நம்ம மனசு சொல்ற இடத்துல எல்லாம் நம்ம சுத்தாம, நமக்குள்ள ஒரு எல்லையை வகுத்து அதுக்குள்ள உண்மையா உத்தமமா கடவுள் பயத்தோட நம்ம வாழ்கிற போது நாமும் இயேசு கிறிஸ்துவை போல பிதாவினோட வீட்டிலே, பிதாவினோட மந்தையில் உள்ள ஆடுகளாக நாம் இருக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? முயற்சி பண்ணுவீங்களா? கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஏன்னா நமக்காக வேறொருவர் பலியாவதை நம்ம அனுமதிக்க கூடாது. நமக்காக வேறொருவர் அவமானப்படுவதை நாம அனுமதிக்க கூடாது. அவருக்கு நாம நன்றியுள்ளவரா இருக்கணும். இருப்பீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, நீர் எங்களுக்காக செய்த தியாகத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. ஆடுகளைப் போல நாங்கள் எங்கள் இஷ்டம் போல திரிந்து மேய்ப்பனுக்கு அவமானத்தை உண்டு பண்ணாதபடிக்கு எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வகுத்து, எங்களுக்குள்ள ஒரு எல்லையை வகுத்து கொண்டு நாங்கள் அதற்குள்ளாகவே வாழ்ந்து உண்மையாய் உத்தமமாய் கடவுள் பயத்தோடு இருக்க நீங்க கிருபை பாராட்டு. உங்க இரக்கமும் உங்க மேன்மையும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.